ஒயிட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. ஒரு படி ஒயிட் ரைஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த குக்கரில் வச்சதுனால எனக்கு அளவு தெரியல. சாதம் ஃபுல்லாக நிரம்பி கீழேயே வந்துடுச்சு. அது இப்போ லெமன் ரைஸ் செய்யலாம் வாங்க. இதுக்கு சாப்பாடை ஃபஸ்ட்டு ஆனதுன்னு எடுத்து ஆற போட்டுருங்க. அப்படியே சுட சுட போட்டிங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக வராது, குழஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு ஆன உடனே எடுத்து 2 பராத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து தாளிக்கிறதுக்கு போட்டுருங்க. அப்புறம் அதே மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 கிலோ அரிசி இல்லை, அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனால சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையே போடுங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு போடுங்க. தோலோடு போட்டாலும் சரி, கொஞ்சமாவது உரிச்சிட்டு போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கருகிற போது பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 15 காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடும். நீங்கள் உப்பு பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. பத்தலைன்னா கடைசியில் போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் ரைஸுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா ஜீரணம் ஆயிரும். இல்லை கூட இஞ்சி கூட கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, தட்டி கூட போட்டுக்கலாம். நல்லா மணமாகவும் இருக்கும், ஜீரணம் ஆயிரும். அப்புறம் லெமன் ஒரு 6-7 லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன். அதை கொட்டை இல்லாமல் நல்லா வடித்து இப்படி சாரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நம்ம அவசரப்பட்டு சாப்பாடு போட்டுறக்கூடாது. நல்லா வதங்கி அது எண்ணெய் விடணும். விட்டதுக்கப்புறம் தான் சாப்பாடு போடணும். போட்டிங்கன்னா நீங்கள் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் சாப்பாடு கெட்டு போகாது. பாருங்கள், இந்த மாதிரி சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் திக்காக. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே போட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுருங்க. அப்புறம் கிளறும் போது சால்ட் பத்தலைன்னா வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முதலே ரொம்பவும் போட்டுறாதீங்க. சுவையான லெமன் ரைஸ் ரெடி. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஆடி வெள்ளிங்கிறதுனால கோயிலுக்காக நான் இந்த லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க, நீங்களும் கோயிலுக்கு போகலாம். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.